உனக்கு எவ்வளவு இருக்குன்னு இல்லையா? நான் எவ்வளவு யார் சொன்னாலும் அக்காவுக்கு மெசேஜ் நீ கேட்டு உனக்காக நீ யாருக்காக போட்டுக்கிற ஒன்னா நினைச்சாலே அக்கா முதல் பேய் பிரச்சனையாச்சா? பிரச்சனை இல்ல, எனக்கு யார் பண்ணு தெரியல. எனக்கு டவுட்டா இருக்கு, இருக்கிற மாதிரி டவுட் இருக்கு. டவுட் இருக்குதா? வேற டவுட் போட்டு நீயே சேர்த்துக்கிற சொல்லுங்க. பேய் தூண் கிட்ட நில்லுமா, இங்க நில்லு. யாரு அப்படியா? பாருங்க ஒண்ணுமே தெரியல. அந்த ஓடி போச்சு. அண்ணா என்ன பண்ணுறதா இருக்கா? இருக்கு. எவ்வளவு காசு கொடுத்தா? வாங்கி வச்சுக்கிறாங்க. கடிச்சு விட்டு இல்லையா? எந்திரி. எப்படி உடம்பு எப்படி உடம்பு என்ன இன்னைக்கு எப்படி உடம்பு நல்லா தெளிவா பேச அப்படியே பேசுவியா? நல்லா பேச தெளிவா பேசணும். இல்லப்பா இன்னைக்கு உடம்பு இப்ப எப்படி இருக்குன்னு நான் கேட்கிற கேள்வி அதுதான்.
கேட்கிற உதவி பாரு எப்படி பாரு உதவி நல்லா டாக்டர்னே எப்படி பாரு நடந்து போ கொஞ்சம் நடந்து பாரு எப்படி உடம்பு சுசு பாருக்கா இல்ல கொஞ்சம் மந்தமா இருக்கான்னு பாரு இருக்கா நான் சொல்லிட்டு செய்யணும் நாமத்தை நேரம் வைக்கணும் இப்படி ஒரு நாமத்தை எடுத்து வாயில ஒரு குடி எதா இருந்தாலும் சரி பேய் பிசாது ஏவோட தூணியா மாதிரி எல்லாமே குறைவா ரிலீஃப் ஆயிடும் சரியா? என் பேர் சங்கர், நான் திருப்பூர்ல இருந்து வரேன். நான் முதல்ல இருந்து இப்ப நல்லா இருக்கேன். என்ன இந்த ஏவல் பிரச்சனையில வந்தேன் நான் ஏவல் பிரச்சனையில வந்தேன். முதல்ல எனக்கு உடம்புலாம் வலிச்சது. இப்போ வலி எதுவுமே இல்லை, நல்லா இருக்கேன் நானு. ஐயா பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயானால எனக்கு நல்ல நடக்குது. பணம் எதுவும் எதிர்பார்க்கல. அன்னதானம் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. என்னால முடிஞ்ச அடுத்த வரப்ப நான் எதோ ஹெல்ப் பண்றேன். வாங்க கூட வாங்க தனியா ஆக்கிக்கிறீங்க என்னதான் சொன்னாங்க லாஸ்ட் உடம்பு சரி அது கொஞ்சம் வெயிட் இருந்தா வலிக்குதுன்னு சொல்லுவாரு. இந்த வலிக்கு என்னதான் சொன்னாரு? மாத்திரை போடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வருஷம் போட்டீங்க சரியாகல. பாரு கொஞ்சம் குறைஞ்சு பாருங்க. இது வந்து கொஞ்சம் வலி கொஞ்சம் குறைச்சல இல்லாம பாருமா அவர் இல்ல அவர் பண்ணாலும் புரியல. நான் வலி குறைச்சா குறைய பாருங்க பெண்ணு இல்ல இப்ப இல்ல சொல்லுங்க. வீக்க மாட்டேன் குறைக்க முடியாது கட்ட. ஆமா வழியில கூட நான் படுத்து விடுறேன். நடந்து போமா வேமா நடந்து வரலாம். உட்காரு சொல்லுவாமா என்ன போட்டு திரும்பி இருக்காரு. இன்னும் போமா போதும் அந்த கொண்டு போகுது. கொஞ்சம் நடக்கிற வாய்ப்பு போயிட்டுதான் இருக்கேன். சொல்லுங்க உடம்பு வந்து நீர் உடம்பு செய்யும் நல்லது உடம்பு நடக்கிற வேறு செய்யும் உடம்பு சொல்றேன். வீட்டுல கொஞ்சம் கோபம் வர மாட்டேங்குது. ஏன் வராது? பழமா வராதெல்லாம் தலையாட்டுற எல்லாம் மற்றவத்துல சொல்லலாம். எனக்கு மட்டும் மறைக்க முடியாது. அதுவும் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா கோவம் நிறைய தான் வந்துச்சு. டிவியோட கொஞ்சம் கோவம் கடக்க மாட்டேங்குது. சொல்லுதா ஒரு கிட்ட போற வீட்டுக்கு என்னையா சட்டை கட்டுவாரு உன்னால காணி போடு. சும்மா போடணும் எப்படி? உன்னால முடிஞ்ச தரணும் இல்ல தர்மத்துக்கு அன்னதானத்துக்கு பண்ணணும்னா உனக்கு தான் கோவம் அவருக்கு மாட்டாங்க மட்டும் சொன்ன ஆமா ஆமான்றாங்க. இப்ப வாய் திறக்கல பத்தியா நீ கோவத்தை குறைக்க சொல்ல வரும். தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போடணும். பண்ண வழி வராது. ஒரு பண்ணைலாம் வழி வரும், வழி போகாது. வெளியே வர திருப்பி
சாப்பிடும். போன வாரமா மீன் வச்சீங்க? நான் பேசுற போறேன். சாப்பிடு, அதெல்லாம் தப்பு சாப்பிடு. சாப்பிடு நடக்கணும். ஆமா, அதுக்காண்டி வேலைக்கு போற அங்க நடக்கிறேன்னு சொல்லாது. காலையில வச்சு நடக்கணும். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேல கொஞ்சம் தூரம் நடந்தாலே தெரு 2 தெரு சுற்றிதாலே போதும். நடந்தது ஊத்தினாலே போதும். எப்படி வயசுல நடந்து போக வேமா அந்த மாதிரி நடக்க 10வது நடக்க நடந்து பார்த்தா எப்படிதான் இருக்க? பரவாயில்ல. உட்காருக்கா உங்களுக்கு என்ன கால் முழங்கால இந்த ஒரு இடம் மட்டும் வலி. எத்தனை வருஷமா இருக்கு இது? 1 வருஷமா இருக்கு. என்ன சொன்னாங்க? நான் டாக்டர் எது கேட்கல. கோல்டு ஆயிடுச்சுன்னா சப்போஸ் கூலிங்கா எதுனா சாப்பிட்டோம்னா இந்த இடம் நைட்டுக்கான வலிக்க ஆரம்பிச்சோம். வலிக்குதா? ஆமா. பாரு, இப்ப எதுவும் வலி தெரியல எனக்கு. தண்ணியில சூரிய ரத்தம் உடையாது. உடைச்சு இல்ல, இது என்னது வலி அதிகமா இருக்கும் அவங்க உடைக்கும் போது. இப்ப உடையுது. இப்ப உடையுது. உடையாது சொன்னீங்க. அவங்க வீட்டுல உடைப்பாங்க. குடிக்கும் போது வலி அதிகமா இருக்கும். அதனால இந்த அது முன்னாடி தாயத்தை வாங்கிக்கலாம். தாயத்து வேண்டாமா? தாயத்துல வருது தலைவர். நான் அதெல்லாம் போக மாட்டேன். பெருமாள் குமர் பெருமாள் நிக்கிறது தெரியும் எனக்கு. அதெல்லாம் ஒண்ணு தாயத்து முன்னாடி வந்து வாங்க மாதிரி வருது. பெருமாளே முன்னாடி நிக்கிறேன்னு தெரியும். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு யாரு என்ன அந்த ஒரு கிளியில கட்டுட்டு வருங்க. தாயத்தை வாங்க மாதிரி வருது. இப்போதைக்கு 10 வருஷம் முன்னாடி கேட்கறாங்க. அம்மா அப்பா ஆனான்னு கேட்கிறேன். இல்ல அந்த மாதிரி எதுவும் வருது.
அடுத்து காத்துக்கு அடிச்சு பாரு நல்லா அடி இருக்கான்னு பாரு அடி எல்லாம் அடிச்சு அடிச்சு பாருங்க என்னன்னு சொல்லிடுற அங்கெல்லாம் மிஸ் ஆகாதா ஆனா நான் சொன்னது வீட்டுல பண்ணணும்னா புரியாதுன்னு ஆகாது நான் தெய்வத்தை சரி வரை வீடியோலயும் சொல்லி விடுறேன் வாத்தா ஓடுறேன் வாத்தா 2 உட்காந்து 2 பேரும் இல்லைங்க. கடம்பத்தூர்ல இருந்து வரோம். உங்களோட யூடியூப் சேனல்ல நாங்க பார்த்திருந்தோம். அங்கிருந்து வந்து சாமி கும்பிட்டோம், நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கால் வலிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஐயா வந்து கால் நீவி விட்டு எல்லாம் சரி பண்ணாரு. அவர் கால் தொடும்போதே எனக்கு சரியாயிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரீயா இருக்குது, எனக்கு நல்லாவும் பண்றாரு. எங்க மிஸ்ஸஸ் கூட அவங்க கால் வலின்ட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு நீவி விட்டதுல நல்லா ரொம்ப நல்லாவே இருக்குன்ட்டு ஃப்ரீயாவே நடக்கிறாங்க. வரும்போது ரொம்ப தாங்கி தாங்கி நடந்து வந்தாங்க. நார்மலாவே நல்லா நடக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு வருஷமா இருக்காங்க. இன்னைக்கு நாங்க காலையில பார்த்திருந்தோம். இன்னைக்கு காலையில தான் பார்த்துட்டு உடனடியா வந்தோம். ஐயாவுக்கு கால் பண்ணோம். சரி எடுத்துட்டு அட்ரஸ் சொல்லியிருந்தாரு, வந்தோம். இப்ப நல்லாவே இருக்கு எங்களுக்கு. எனக்கும் ஒரு வருஷமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அப்பக்கே தான் சரியாகுது கண்டி. அதுக்கப்புறம் மீண்டும் சரி ஆகல. அதுக்கப்புறம் இது தெரிஞ்சுதான் வந்தோம். இப்போ பரவாயில்ல, இப்ப சரியாயிடுச்சு. அவங்களும் நல்லா ஃப்ரீயா இருக்காங்க.